வணக்கம் நண்பர்களே. நம்ம நீலகிரியில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. பெருநாள் வருது, முடி வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஜாலியாக போன பையன், என்ன கனவோடு போயிருப்பான் அந்த பையன், என்ன கனவோடு இவங்க பெற்றவங்க இந்த பையனை வளர்த்துருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த பையன் வந்து உயிரோடு இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாமே உங்கள் காலில் விழுந்து சத்தியமாக கெஞ்சி கேட்குறேன். இந்த வீடியோ ஒன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணா பார்க்குற வரை கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. சத்தியமாக இன்றைக்கி வந்து இந்த பையனுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சத்தியமாக ஷேர் பண்ணி கொடுங்க. என்ன கனவோடு போன பையன் இன்றைக்கி உயிரோடு இல்லைங்களே, நினச்சி பார்க்குறதுக்கே முடியலைங்க. நமக்கு நிலப்பட்ட ஊராட்சி அகழி வெட்டி தரணும், அதுதான் நம்மளோட கோரிக்கை. பேசுறதுக்கு இல்ல, அகழி வெட்டி தர சொல்லிதான் நம்ம சொல்லி இருந்தது. நமக்கு நிலப்பட்ட ஊராட்சி மொத்தமா அகழி வெட்டி கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கை வர வரைக்கும் கலெக்டர் ஒரு தீர்மானம் வர வரைக்கும் நம்ம எந்திரிக்க கூடாது. அமைதியான முறையில போராடுவோம், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. 10,000 ஓட்டு, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஓட்டு போட்ட மக்கள் தான் உட்கார்ந்து இருக்கோம். சார்ட்டர் பிளைட்ல முதலமைச்சர் மோடியோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்க வரணும்னு அடுத்த கோரிக்கையை நாங்க விடுப்போம். அடுத்த கோரிக்கையை முதலமைச்சர் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரணும் சொல்லி நாங்க போராட்டத்தை வீரியப்படுத்துவோம். தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் இங்க வந்து எங்களுடைய எல்லா வேண்டுகோளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் உங்க ஊர், நான் சொல்றேன், இங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல பாரந்துறையில இருந்து வந்திருக்கீங்களா, விதற்காடுல இருந்து வந்திருக்கீங்களா, பாட்டவையில இருந்து வந்திருக்கீங்களா, தேவசோழல இருந்து வந்திருக்கீங்களா, இங்க இருந்து குண்டலாடியில இருந்து வந்திருக்கீங்களா, எல்லோரும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்க ஊர் கமிட்டியை கூட்டி ஒரு மனுவை எழுதிட்டு வாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வச்சு ஒட்டுமொத்த நீலகிரியில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய கோரிக்கைகளாக மனுவாக அந்த மனுவை சமர்ப்பிப்போம்.